ரீசெண்ட் டேஸாக நம்ம ஊர்லேயும் சரி அப்ராட் கண்ட்ரீஸ்லேயும் சரி கன்ஜெக்டிவல் டேட்டுவிங் அதாவது ஸ்க்ளீரல் டேட்டுவிங்னு சொல்லிட்டு இப்போ நிறைய இடத்துல பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம கன்ஜெக்டிவாக்கும் ஸ்க்ளீராக்கும் நடுவில் இங்க் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது மூலியமாக இந்த கண் இருக்கு இல்லைங்களா, கருவலி சுற்றி இருக்கிற அந்த வெள்ளை ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரு கருப்பு கலராக மாறிடும். ஸோ அப்படி மாறும்போது எல்லாருக்கும் அப்படி என்ன ஒரு லுக் இருக்குன்னா, ஒரு ஏலியன் நான் பார்க்குற மாதிரியான ஒரு லுக் இருக்கும். அது வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நிறைய பேர் சக்ஸஸ் ஆகி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் ஃபெயிலியர் ஆனவங்கள நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? கிடையாது. ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம் வரும்னா, நம்ம கண்ணில் ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது யுவைட்டிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் வரும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கண்ணில் கிளக்கோமா ஐ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது இல்லாமல் நம்மளோட அந்த டேட்டூ போடுறதுனால அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து போஸ்டீரியர் செக்மெண்ட்டுக்கும் போய் நம்ம கண் நரம்பியல் வந்து பிரிஞ்சு வரதுக்கு, ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாராவது நிறைய பேர் நான் வந்து ஐ டேட்டூவிங் பண்ண போகிறேன், இல்லை கன்ஜெக்டிவல் டேட்டூவிங் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல அது செட் ஆகுமா, அது பண்ணுறதுனால எத்தனை பிரச்சனைகள் வருது, அது பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு முழுமையாக பார்வை போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாகவும் அது மாறுது. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்களே அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா முடிஞ்சளவு அதை அவாய்ட் பண்ணுங்கள்.